இந்த மண்ணில் பிறந்தவர்கள் 1000 கேள்வி கேட்பார்கள். அதனை சகித்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கல்வியின் நிலை, தமிழ் மொழி உச்சரிப்பு, தமிழ் மொழி வாசிப்பு, தமிழ் மொழியில் எழுதுகின்ற நிலைப்பாடுகள் என்பவற்றை புகுத்தி அதை மேடை ஏற்றும் போது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு மையங்களில் முகபாவனைகள் மூலம் அவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வந்தோம் படிப்பித்தோம் என இருக்காது. இங்கே உங்களுக்கு ஒரு புண்ணிய கடமை உள்ளது. இது புண்ணிய கடமை. கல்வி வீரம் செல்வம் சரஸ்வதி லட்சுமி துர்க்கை, அது புண்ணிய கடமை. சமுதாய கடமையில் இருந்து எவரும் விலகவும் முடியாது, தப்பவும் முடியாது. நமக்கு கடமை உண்டு, ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் இறுக்கமாக நிறைவேற்றுவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் இந்த மண், கனடா மண் போன்றவை மிகவும் இலகுவாக கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அரசாங்க சட்ட திட்டங்கள் கூட அதற்கு உதவியாக இருக்கின்றன. கல்வி மேம்பாட்டு பேரவை தங்களால் இயன்ற அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் ஒத்துழைத்து முன்னேற்ற பாதையில் எங்களுடைய மாணவ மணிகளை நகர்த்தி தமிழ் மொழி எங்கள் பேச்சு, தமிழ் மொழி எங்கள் மூச்சு, தமிழ் மொழி எங்கள் காற்று என நீங்கள் கல்வி, மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு இந்த 5 விழுமியங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை நான் விட்டு வைக்கின்றேன். சகோதரி பேசினார். எங்களுடைய கோட்டை புகையிரத நிலையத்தில் அவர் மாதிரி ஒரு அறிவிப்பு வரும். அடுத்த புகையிரதம் இன்னும் சொற்ப வினாடிகளில் ஜாயில நோக்கி புறப்படும். ஆசையா கேட்க ஆசையா எனக்கு 2 கேட்டா மிக அழகாக இருந்துச்சு. இது எங்களுடைய பழங்காலத்தில் அந்த கோட்டை புகையிரதத்தில் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது எனக்கு கேட்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. என்று கேட்டால் எங்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போயிடுவோம். இன்றைக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கேன், ஒவ்வொரு நிமிஷம் இதை எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று எல்லாம் மிக அழகாக இருந்துச்சு. சில விமானத்தில் கூட சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்லுவேன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் இலகு தமிழ், செந்தமிழ், செம்மொழி, அதனை நாங்கள் அமைக்கிற விதம் தான் வித்தியாசம். ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற தமிழ், மேடையில் பேசுகிற தமிழ் ஒவ்வொன்றும் வித்தியாசம். அந்த வகையில் நீங்கள் ஆசிரியர்களாக இந்த மண்ணில் கடமையாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கடமை பொறுப்பை இறுக்கமாக நிறைவேற்றி உங்களுடைய மாணவ மணிகளை நீங்கள் வழிகாட்ட வேண்டும். இங்கே நான் ஒரு விடயத்தை பார்த்தேன். கல்வியில் எங்களுடைய குழந்தைகள் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கின்றது. டாக்டர்கள், வைத்தியர்கள், எந்த வீட்டில் பார்க்கும் போதும் கல்வி கல்வி கல்வி. இங்கே பார்த்தேன் டியூஷன். ஆனா ஒரே ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 0க்கு போய் கொண்டிருக்கிறது. கேம் செய்கிற மாதிரி தெரியல. என்ன பள்ளிக்கூடத்தால் வந்த உடனே அடுத்த டியூஷனுக்கு போற அளவுக்கு இருக்கின்றது. சரி, பரவாயில்லை. என்ன நாமல் பாதிக்கப்பட்ட இனம், பாதிக்கப்பட்ட தேசம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த ஜெனரேஷனாவது கஷ்டப்படட்டும். ஆகவே சந்தோஷமாக இருக்கின்றது. அதை பார்க்கும்போது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வம்சம் கல்வியில் சோடை போகாது. ஆனால் தமிழ் மொழியில் சோடை போய்விடுமோ என்ற அச்சம்
காணப்படுகின்றது. தமிழ் மொழி ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டமான மொழி. மற்ற மொழிகளுடன் ஒப்பிடும்போது எங்களுடைய மொழி கொஞ்சம் கஷ்டம். என்றால் 240 எழுத்துக்கள். மற்ற இடங்கள் அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் 26, சிங்கள மொழியில் 52. ஒவ்வொன்றையும் நாம அந்த எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து அதற்கு விளக்கி வியாக்கியானம் கொடுத்து இந்த நாட்டு பிள்ளை இந்த கேள்விகளுக்கு பதிலளித்து அங்கே கேள்வி கேட்டால் பிள்ளைகளை கொண்டு போட்டு விட்டுருவாங்க. அதோட கேள்வி இங்கே அது வாய் அன்றைக்கு அது அப்படியே எங்களுக்கு சினம் வந்து விட்டுரும். இங்கே தலைவர் பேசினார் உமது சுதந்திரம் சம்பந்தமாக. அதை நான் சொல்லி அமைகின்றேன். ஒவ்வொருவருடைய சுதந்திரமும் உம்முடைய கை விரலை எனது மூக்கு நுனிவரை கொண்டு வருவது உமது சுதந்திரம். உமது கை விரலை என் மூக்கு நுனிவரை கொண்டு வருவது உமது சுதந்திரம். மூக்கு நுனியை தொட்டால் உமது மூக்கை உடைப்பது எனது சுதந்திரம். அதுக்கு பெயர் தற்காப்புரிமை. என்னை பாதுகாக்க நான் அடித்தேன். தற்காப்புரிமை. இதனால் எங்கு சென்றாலும் விசேஷமாக பெண் பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளில் நான் பேசுவது வழக்கம். ஏனெனில் ஏன் அடித்தால் இருக்கும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன பாதுகாக்கிறதுக்கு அடித்தேன். அவர் என்ன செய்தார்? கையை பிடித்து விட்டார். நான் அடைந்தேன். அதுதான் யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் நான் கூறிய ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, எனக்கு பிடித்தமான வார்த்தை. அதை நீங்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் மட்டும் அமல்படுத்த வேண்டாம். அதாவது கலாச்சார பண்பாட்டை சொல்றது காரணமாக வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மனிதர்கிட்ட போய் சொல்லி விட்டுறார்கள் உண்ட விதலை என்ன மூக்கு மது விதலை என் மூக்கு வரை கொண்டு வருது என்னன்னு சுதந்திரம் என்று சொல்ல பிராந்தால் 2 மூக்கை உடைச்சு விட்டுரும். என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் செக்டும் வந்திருக்கு. அதுவும் கவனமா இருக்கணும். என்ன இப்ப எங்கட நாட்டில் சட்டம் தெரியும். கணவன் மனைவிக்கு அடித்தால் மனைவி என்ன செய்யணும் என்று தெரியும். உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவாங்க, கோர்ட்டுக்கு வருவாங்க. இப்ப கணவனை பிடிச்சாச்சு, 3 மாசத்துக்கு கணவன் வீட்டுக்கு பக்கம் போகிறார். இப்ப பிள்ளைகளை நான் பார்க்கணும் சார். கேட் அடியில் வச்சுப்பேன். மனைவியை பார்க்கலாம். இப்போ 3 monthsக்கு மனைவியை பார்க்கல. மனைவி அங்கேருந்து கையை காட்டுவார் ரோட்டுக்கு. அதாவது திரும்பி கையை அவர் சீரையிலாம் அந்த திரும்பி அடிக்க விட்டேன் என்ற வரையிலாம் என்ன நெடுகைமை அடிவன்றது நாம ஜெயிக்கிறதும் திரும்பி செய்யறதும் திரும்பி அடிவது நமக்கு தொழில் இல்லை. நமக்கு எல்எல்பி எல்எல்எம் LLM படிச்சு போட்டு இந்த பேர் வழக்கிற விசாரிக்கும். அதே நேரம் இங்க மாமி மேல இல்ல. மாமி சொல்லுவா உடனே கணவனுடைய தாய் சொல்லுவா இப்ப டிவோர்ஸ் கேஸ் நீ போடணும். அது அந்த நீதிபதிட்டே போடும். இந்த பிள்ளைய கோர்ட்டுக்குள்ள ஏத்தினவள நாம அடுத்த கூட்டுக்கு ஏற்றி டிவோர்ஸ். இதைத்தான் எங்களோட கலாச்சார பாரம்பரியம் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்களை படியுங்க, வீதிக்கு வெளியால் அமல்படுத்துறீங்க, வீட்டுக்கு அமல்படுத்துறீங்க. என்ன வீட்டுக்கு அது டேஞ்சர். என்ன நம்மள அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம திருத்த போறையில என்ற அது வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை. இந்த இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம். அப்ப இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல கை உயர்த்த முந்தி ஓடிடுவாங்க கோர்ட்டுக்கு. ஆனா இங்க லேசா எடுக்கலாம் நினைக்கிறேன். எங்கட நாட்டில் விவாகரத்து எடுக்கலாம். நான் 28 வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்குத்தான் டிவோர்ஸ் கொடுத்தேன். கடைசி வரை
கடைசி வரையும் என்னட்ட விவாகரத்து எடுக்க இயலாது. அதாலே தான் கதையை கட்டி விட்டுருவாங்க. இவன் கல்யாணம் கட்டையில் அவனுக்கே பொம்பளை கொடுக்கல, அவன் விவாகரத்தை பழக்கம். அதை கோவத்தில் தீர்க்க வேண்டும், சேர்ந்தடி வேண்டும். அது என்ன கதை இருக்கு. நாளைக்கு என்ன பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி பிள்ளைகளை காட்டல. கல்யாணம் கட்டினா தெரியாடா, நீங்க பிள்ளை இருக்கா சார் தெரியாடான்னு தான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் பாதுகாப்புகள் இருக்கு. எந்த குழந்தை கொழும்புல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகுது, டாக்டர் கேட்க என்ன பேர், கடோர் கஞ்சல், கொப்பன் இல்லையா, இனிஷியல் இல்லையா, அவர் அம்மாவை பார்க்க 4 years old. அம்மா அப்பா சொன்னவர் எல்லாம் தன்னை பேரை ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது. அந்த டெலஸ்கோப்பை கலாட்டி எறிஞ்சு போடு. பிள்ளைக்கு கொப்பன் பேர் சொல்லி கொடுக்க, பிள்ளைக்கு கொப்பன் பேரை சொல்லி கொடுக்க. இப்ப யாரம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லாமே இருங்க. என்ன அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தது. பயப்படல, அச்சப்படல. இன்றைக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பலர் சொல்லுவார்கள். நாளைக்கு பாப்போம், இன்றைக்கு தீர்ப்படுத்துவோம். அந்த வகையில் வவுனியா மண் 9 ஆண்டுகள் இருந்தேன். வவுனியா கான்வென்ட்ல ஒரு பேச்சு பேசினேன். நான் 2 கல்யாணம் செய்தவர் என்று பேசினேன். பள்ளிக்கூட பாடசாலை மாணவிகளுக்கு என்னில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கொஞ்சம் புஷ்பாதமா போயிட்டு இந்தால கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், தவறாக விளங்கிறாதீங்க. நான் முதல் திருமணம் செய்தது நீதிபதி தொழில, 2வது திருமணம் செய்தது என் மனைவியை. இந்த 2ல் ஒன்றை எதை விவாகரத்து எடுக்கணும் என்று சொன்னா மனைவியை எடுத்துருவேன். இரண்டாவது எனக்கு நீதிபதி தொழில் என்ற உயிர் மூச்சு. அது என்னோட பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது. இறுதியாக நீங்கள் பார்த்திருப்பீங்க, எனக்கு தரல. அதை நான் சொல்லி அதில் விரும்பல, அவங்க தரல. ப்ரொமோஷன் உண்டு, அது டெஸ்டினி என்றாங்க, தலைவிதி என்றாங்க. நடப்பவை நல்லதாக இருக்கட்டும். அது பகவத்கீதை தான் எனக்கு ஞாபகம் வரும், ஆனால் அமல்படுத்துவதில்லை. எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ சரியாகவே நடக்கும் என்று ஒருத்தருக்கு அரைஞ்சு விட்டேன் நான் என்ற கூட்டாளிக்கு. இப்ப எது நடந்ததோ சரியாக நடந்தது. அது தமிழ் பிள்ளை, அதை மாத்துங்கோ. எது நடந்ததோ விதிப்படி நடந்தது, எது நடக்கின்றதோ அது விதிப்படி நடக்கும். அதான் விதி என்றது டெஸ்டினி. அது எங்களாக மாற்றியதை சரியாக நான் இன்றைக்கு எங்களோட சிரம் செத்து போய் கிடக்க அது சரியாக நடந்தது சொல்ல முடியுமா? அது எது நடந்ததோ முள்ளிவாய்க்காலில் அது சரியாக நடந்தது என்று சொல்ல முடியுமா? அது விதிப்படி நடந்தது என்ற ஒரு வசனம் அதில் வருகிறது. அதை மாறி நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் இதை பின்பற்றுங்கள். இறுக்கமாக ஆசிரியர் தொழிலை கொடுக்கும் போது நகைச்சுவை ரசங்களோட போகணும், இல்லாட்டி போரிங்கா இருக்கு. இந்த டீச்சர் எப்ப குடிச்சிட்டு போவாண்டு கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அந்த கிளாஸுக்கு திரும்பி வரணும். இல்லாட்டி இவங்க போட்டு கடி எண்டு கடிச்சு போடுவாங்க. நல்ல லாங்குவேஜஸ் தானே. தமிழ் படங்களை பார்த்து ஆசிரியர் பெருந்தகைகளையும் தலை சிறந்தாழ்த்தி நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். எனது ஆசிரியர் ஆரம்பத்தில் கூறினார்,
பரியோவான் கல்லூரி காலம் சென்ற ஜீவானந்த மாஸ்டர் 6ஆம் வகுப்பில் தமிழ் பேச்சு போட்டியில் முதலாவதாக வந்தது. அன்று என்ன சொன்னார், நீ அப்புக்காத்துக்கு படிக்கிறாங்க. அப்புக்காத்து என்றது அட்வொகேட் தமிழ், ப்ராக்டருக்கு பேர் பிரக்ராசி. உங்களுக்கு அது தெரியாதது. அப்புக்காத்து ப்ரோக்ராசி. ஓ லெவலுக்கு பாஸ் பண்ணினேன். லோ படிக்கிறதுக்கு எதுவாக ஏ லெவல் பாடத்தை தெரிவு செய்யவில்லை. ஏ லெவல் பாஸ் பண்ணினேன். கொலம்பஸ் யூனிவர்சிட்டி லா ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணேன். என்ன சொல்றேன்னு சொன்னா அவர்கிட்ட வாயிலிருந்து வந்த வசனங்களை கொலம்பு லா ஃபேக்கல்ட்டி டிகிரி எடுத்தவுடன் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்ய குமார் பொன்னம்பலத்துடன் நான் கொண்டு போய் உன்னை சேர்க்கிறேன். 2 நாள் டைம் தான். யாழ்ப்பாணத்திலிருந்து உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கும் போது வந்தார். கூட்டிக் கொண்டு போய் குமார் பொன்னம்பலம் ஐயாவிடம் கனிஷ்ட சட்டத்தரணியாக சேர்த்தார். 5 ஆண்டுகள் பயிற்சி அவருடன் கனிஷ்ட சட்டத்தரணியாக இருக்கும்போது ஒரு நாள் வந்தார். பார்த்த உடனே சொல்லுவார், நீ ஒரு நீதி ராசா அவார்டாண்டுவார். நான் நீதிபதியாக விண்ணப்பித்து 97ஆம் ஆண்டு நீதிபதியாக வந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு சந்தித்தார். நீ ஒரு ஹைகோர்ட் மகாராஜா அவார்டாக. நான் 10 வருஷத்துக்கு பின்னுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்தேன். நான் சாக முந்தி யாழ்ப்பாண ஹைகோர்ட் மகாராஜாவா உன்னை பார்க்கணுமென்றார். நான் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்தேன். இப்போ போய் சந்திச்சேன். அவர் ஒன்று மட்டும் நடக்கல, உனக்கு இன்னொரு பதவி ஒரு இருக்குது. அப்ப நான் உயிருடன் இருக்க மாட்டேன். அவரும் இல்லை, எனக்கும் அவங்க பதவிகள் தரல. ஏன் சொல்லுவேன் என்றால், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் பாடசாலையில் மட்டும் ஆசிரியராக இருந்து கைவிடவில்லை. வெளியில போய் நீதிபதியாக வரும் வரையும் என்ன வளப்படுத்தின ஒரு மாமேதை. அவருடைய இறப்புக்கு போய் நீதிபதியாக கண்ணீர் விட்டு, ஒரு நீதிபதி கண்ணீர் விடலாமான்னு எழுதினாங்க. இது இந்த எழுத்துக்கள் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த கண்ணில கண்ணீர் வருது, பக்கத்து வீட்டுக்காக நான் போய் கேட்கணும். ஏன் சொல்ல வாரன்னு சொன்னா, அவரும் என்ன மானஸ்தீகமான சிஷியனாக மதித்தார். நானும் அவரை மானவிகமான குருவாக மதித்தேன். அது அந்த புனித சேவையை நீங்க செய்கிறீங்க. உங்களோட பிள்ளைகள் நிச்சயம் பெரிய ஒரு வாழ்க்கை வாழும். ஏனென்று கேட்டா, ஒரு ஆசிரியர் ஆசானுடைய குழந்தை தான் உலகத்தில் முதன்மை பெற்றது. இங்க டாக்டரை படிப்பித்தது ஆசிரியர், என்ஜினியர் படிப்பித்தது ஆசிரியர், நீதிபதி படிப்பித்தது ஆசிரியர். யார்கிட்ட காலில் போய் தாங்க விழுகிறோம்? குரு அவர்தான். மாதா பிதா குரு தெய்வம். அந்த குரு யாரு? ஆசார். நாங்க எல்லாத்த காலையும் விட மாட்டோம், குருவின்ற காலம் தான் நாங்கள் விழுகிறோம். அந்த புண்ணிய சேவையை செய்கிற உங்களுக்கு உங்களோட குழந்தைகளும் சிறப்பாக வாழ வேண்டும், மற்றவர்களுடைய குழந்தைகளும் சிறப்பாக வாழுவதற்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து என்னை அழைத்ததற்கு மிச்ச சந்தோஷமான எனது நன்றிகளையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.